அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக எப்படிலாம் வாழலாம் அப்படிங்கிறதுக்கான சில குறிப்புகள். நம்ம வாழ்க்கை எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ சொத்து சேர்க்குறோம், ஆனால் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக நம்ம இருக்குமா, சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அது கேள்விக்குறி தான். இப்போ எப்போ நம்மளுக்கு வாழ்க்கை அமைதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிறருக்கு பயன்படும்படி வாழணுங்க. நம்மளுக்கு அது முதல்ல நம்ம யோசிக்கணும், பிறருக்கு பயன்படும்படி நம்ம வாழ வேண்டும். நம்மளுக்கு ஒரு கேள்வி எழும், ஏன் நம்ம பிறருக்கு பயன்படும்படி வாழணும் அப்படின்ட்டு. பிறருக்கு பயன்படும்படி வாழ்றதுக்கு தான் பெரிய பெரிய மகான்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நாடு பழமையான நாடுங்க. நல்ல பாரம்பரியமிக்க கலாச்சாரம், பெருமிக்க பண்பாடு, அதெல்லாம் கொண்டது தாங்க நம்ம பாரத நாடு, நம்ம தமிழ்நாடு. பெரிய பெரிய மகான்கள் அவதரித்த நாடு நம்ம நாடு. புத்தர் பிறந்த மண்ணு நம்ம பூமி தாங்க. பகவான் ராமகிருஷ்ணர் அவதரித்த நாடு நம்ம நாடு. சுவாமி விவேகானந்தர் நம்ம நாடு. குருநானக் அவரு நம்ம மகாவீரர் இங்கே தான் பண்ண. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திருவள்ளுவர் திருக்குறள் கொடுத்துருக்கிறார். அங்கே அதே போல் நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவீதை கொடுத்துருக்கிறார். ராமலிங்க சுவாமிகள் திரு அருப்பா கொடுத்துருக்கார். மாணிக்க வாசக பெருமான் திருவாசகம் கொடுத்துருக்கிறார். திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் தேவாரம் கொடுத்துருக்குறாங்க. இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அருணகிரிநாதர், தாய்மானவர், அப்பையார், இப்படியே பெரிய பெரிய மகான்கள் அவதரித்த நாடு, புண்ணிய நாடு நம்ம நாடு. இதிகாசங்கள் ராமாயணம், மகாபாரதம், அறநூல்கள் திருக்குறள், திரு அருப்பா, பகவத்கீதை, இது எல்லாமே நம்மளுக்கு என்ன போதிக்குதுன்னா பிறருக்கோசம் வாழுங்க, பயன்படுபடி வாழுங்க, வாழ்க்கை வீணாக்காதீங்க. எது நிரந்தர சந்தோஷம், எது உண்மையான சந்தோஷம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை பிறருக்கு பயன்பட்டுச்சுன்னா அதாங்க உண்மையான சந்தோஷம். அதாங்க சிற்றின்பம் பேரின்பம்னு சொன்னாங்க. பேரின்பம்னா இறைவனோடு இருக்கிறது. சிற்றின்பம்னா நம்ம பொருளோ பதவியோ பட்டமோ இது கிடைச்சா நம்ம அடையிறது சிற்றின்பம். பேரின்பம்னா கடவுளோடு அடையுது. பிறருக்கு நம்ம பயன்படும்படி பிறருக்கு நன்மை செய்து வாழ்ந்தோம் என்றால் நாம் இறைவனுக்கு அருகில் சென்று விட்டோம் என்று தாங்க அர்த்தம். ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். நம்மளோட இருக்கும் மனைவியோ கணவனோ பிள்ளையோ சுற்றத்தாரோ, அதாவது உறவினர்களோ தோழனோ, உயிருக்கு உயிராக நம்முடன் பழகிய நண்பனோ தோழியோ, இல்லை நம் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்தோ, நாம் படித்த படிப்போ, நாம் கற்ற வித்தைகளோ, இது எதுவுமே நம்ம கூட வரப்போகிறது இல்லைங்க. இதை உறுதியெல்லாம் நம்பணும். இதான் உண்மை, இதான் இயற்கை நீதி. எதையும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. வரும்போது வெறுங்கையாக தான் வந்தோம், போகும்போது வெறுங்கையாக தான் நம்மளை அனுப்புவாங்க. பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய சான்றோர்கள், பெரிய பெரிய அவதார புருஷர்கள், அவங்களுக்கே இந்த நிலைமை தான். யாரும் போகும்போது எதுவும் எடுத்துகிட்டு போகல. அவங்க சொன்ன தர்மம், அவங்க சொன்ன கருத்துக்கள் இதாங்க நம்மள்கிட்ட நின்றுச்சு. அதில் எது நம்ம கூட வரும் அப்படின்னா நம்ம செய்கிற தானம், தர்மம், ஒருத்தங்க செய்கிற உதவி, ஒருத்தங்க செய்கிற நன்மை, கீழே இருக்கிறவங்கள நம்ம கை தூக்கி மேலே விட்டோம், அவங்க வாழ்க்கையை நல்லபடியாக ஆக்கணும், அதனால கிடைக்கிற புகழ், அதனால கிடைக்கிற புண்ணியம், இது தாங்க நம்ம கடைசி காலத்தில் எடுத்து போக முடியும். அதுதாங்க நம்ம என்னைக்கு நம்ம இந்த உலகத்தில் நம்ம புகழை இந்த மக்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க.
அதை நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்ந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கும். இந்த மனித பிறப்புங்கிறது மிக உயர்ந்த அரிய பிறப்புங்க. அதுவும் ஒரே பிறப்பு. தாவரம் விலங்கு இது எல்லாத்தை விட மனித பிறப்பு தாங்க உயர்ந்த பிறப்பு. அடுத்த பிறவி நம்மளுக்கு இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. 7 பிறப்புங்கிறாங்க, மறுபிறவி இருக்குங்கிறாங்க. அது நம்ம பார்க்க போகிறது இல்லை. அது உறுதியும் கிடையாது. அது யாருக்கு தெரியும் அடுத்த பிறப்பு இருக்குன்ட்டு? அதில் ஒரே ஒரு பிறப்பு மனித பிறப்பு. அதில் வாழ்க்கையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்வோம். இப்போ இருக்கிற உலகத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் துயரங்கள், அதில் மனசு சங்கடப்பட்டு வருத்தப்பட்டு கடனில் மாட்டிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம கஷ்டப்பட்டு இருந்தால் அதுக்குள்ளே நம்மளுக்கு வாழ்க்கை நெருங்கிடுங்க. நம்ம வாழ்க்கை முடிவு பெற்றோம். அதில் வாழ்க்கையோட முழுவதுமாக நம்ம கஷ்டப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இதிலே இருந்தோம்னா அது என்னங்க வாழ்க்கை? வாழ்க்கைங்கிறது நமக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு வரங்க. அது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழணுங்க. அதனால் இந்த சமூகம் பயன்பெற நான் இன்னிலேருந்து முடிவு எடுத்துட்டேன். நம்ம இன்னிலேருந்து முடிவு எடுப்போம். இந்த சமூகம் பயன்பெற தான் நம்ம வாழ்வோம். என் வாழ்க்கை எப்பயும் நான் ஆனந்தமாக சந்தோஷமாக நான் வாழ்வேன் அப்படின்னு ஒரு குறிக்கோளை நான் எடுத்துட்டேன். என்னுடைய வாழ்க்கை லட்சியம் அதுதான். என் வாழ்க்கையினுடைய மீதி காலத்தை நான் அப்படி தான் கழிப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் முடிவு எடுத்து அதன் பிரகாரம் வாழ்வோம். இன்றிலேருந்து அந்த முடிவு எடுப்போம். நான் என்றைக்கும் துயரப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன். எவ்வளோ கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் துரோகங்கள் வந்தாலும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருப்பேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டேன் என்று ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக்கொள்வோம். வாழ்க்கையில் பிறருக்காக வாழ்வோம். மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அமைதியாக நிம்மதியாக வாழ்வதற்கு மேலும் பல வீடியோக்களை இன்றிலிருந்து வெளியிடுவோம். மகிழ்ச்சியாக ஆனந்தமாக நிம்மதியாக அமைதியாக வாழ என்னென்ன குணங்கள் தேவை, என்ன பண்புகள் தேவை, என்ன இயல்புகள் தேவை, நமக்கு நாம் எதை விட்டு கொடுக்க வேண்டும், எதை நாம் பக்கத்தில் அருகில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பன போன்ற வீடியோக்களை இனி வருங்காலங்களில் இந்த ஸ்பிரிச்சுவல் அருள் சேனல் மூலமாக வெளியிடுவோம் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.